ஃப்ரெண்ட் ஆப். இந்த ஃப்ரெண்ட் ஆப்ல வந்து நீங்க ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப்ஸ் மூலமா நெறைய விஷயங்கள், நெறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறேங்கிறத விட, ஐயோ! அப்படிங்கிற அது மாரி இருக்கு. தேவைதானா ஃப்ரெண்ட் ஆப்ன்னு? முதல்ல அந்த ஆப்ப கண்டுபிடிச்சவன பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, அது தேவையா, தேவையில்லைன்னு சொல்லிர்லாம். ஏன் இந்த மாரி ஒரு சமூக கேடுகள வந்து பிரதிபலிக்கிறாங்க? இது வந்து கேடு அப்படிங்கிறது அந்த கண்டுபிடிச்சவனுக்கே தெரியும். ஆனா, அத வந்து அவன் ஃபோக்கஸ் பண்றான்னா, ஒன்லி ஃபார் மனி. இந்த ஆப்புக்குள்ள அதாவது ஃப்ரெண்ட் ஆப் நெறைய ஆப் இருக்கு. நீங்க அது ஒரு பேர் மட்டும் சொல்றீங்க. இந்த ஆப்புக்குள்ள வாங்க. அதுவும் இன்ஃப்ளூயன்சர் சொல்றத பார்க்கணுமே. செக்யூர், சேஃப் அப்படி யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். டேட்டிங்க மீறி இப்ப வேற என்னென்னமோ பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. வெட்கமா இல்ல உங்களுக்கு? பேசுற நீங்க வந்து யாரு கூட வேணாலும் போய்க்கோங்க. எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. ஏன் எங்க புள்ளைங்கள இதுக்குள்ள வா, செக்யூர்ங்கிற நீ எப்படி எனக்கு பத்திரம் போட்டு தருவியா? என் புள்ள சேஃபா இருக்குன்னு பத்திரம் போட்டு தருவியா? இல்ல அந்த அந்த பக்கம் இருக்கிறவன் சேஃப்ன்னு சொல்லி நீ எனக்கு தர முடியுமா? அப்ப எதுவுமே நீ எப்படி அக்யூரேட்டா சொல்ற? ஆதார் கார்டு வாங்குறியா? இன்னார் தான் இங்க தான் இருக்கான்னு. அப்போ உனக்கு பணத்துக்காக யார் லைஃப வேணாலும் கெடுக்கலான்னு உனக்கு யார் சொன்னது? எப்படி நீ இத கொண்டு வரலாம்? என்னோட கேள்வி. ஒரு நாள் நீ சிக்குவ, அன்னைக்கு நீ மொத்தமா உள்ள போவங்கிறது இந்த ஆப்புக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி ஒரு ஆப் வருது. இந்த மாரி சீர்கேடு நடக்குது அப்படின்னு வரப்போ, இது அரசு வந்து இந்த இதுக்குன்னு ஒரு பார்வையாளர நியமிச்சா என்ன?